நான் நாசமா போனேன்னு வாழ்த்துங்க. ஏன்னா இது அவன் பிறந்த நாள். வேணாம், வாழ்த்த வேணாம். ஏன்னா நான் அதான் ஆகிட்டு இருக்கேன். தனியா வேற வாழ்த்தணுமா? அப்படி வாழ்த்து இன்னும் உக்கிரமாயிர போகுது. வாழ்க்கை இந்த லட்சணத்துல இருக்கிறது நிம்மதி. கழுத்துல கத்தி வச்சு வெட்டுறது கேக் வாங்கிட்டு வர சொல்லி இப்படி ஒரு கேவலமான பர்த்டே. சரி, ஆர்டர் பண்ண கேக்க வாங்கலான்னு போனா அது இருக்கு மண்டை சைஸ். கேக்கு டப்பா வச்சா முன்னாடி இடம் இல்ல, பின்னாடி இடம் இல்ல. அப்புறம் எங்க உட்கார்றது? சரி, உதவிக்கு ஒருத்தனை கூப்பிட்டேன். அவன் மழை வர மாதிரி இருக்கு, காத்தெல்லாம் வேகமா அடிக்குது, நான் வரல அப்படின்ட்டான். போய் கொப்பங்கிட்ட சொல்றா. கொப்பங்கிட்ட என்ன சம்பளம் இல்லாத வேலைக்காரனாக்கி நாய் மாதிரி நடத்தி இன்னைக்கு நான் ஒரு உதவின்னு கேட்கும் போது மழை பெய்யுது, மூத்திரம் பெய்யுதுன்னு கதை விடுறியா? இந்த கேக் வாங்கிட்டு வரேன், மழை பெய்யல. அவனை எங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டாடா. எப்படி வெறியாவது? வீடு விட வேலை செய்யறதுக்கு பத்தி போட்டுருக்காங்களா? வற்புறுத்தி அச்சுறுத்தி ஒரு பிறந்த நாளை எனக்கே கொண்டாடணும்னு நானா கேட்டேன். கேட்ட என்ன சொல்றது? ஒரு கையில கேக்கையும் பிடிச்சிட்டு இன்னொரு கையில வண்டியும் ஓட்டிட்டு நல்லா சந்தோஷமா தான் இருந்தேன். இது நடுவில் வீடியோ வேற. ஒருவேளை கேக்கு டப்பா கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். வேணாம் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டே வந்துட்டேன் வண்டியை. எப்படி ஒரு கையில கேக்கையும் பிடிச்சிக்கணும், இன்னொரு ஒத்த கையில வண்டியை தள்ளணும். வீடு வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு தள்ளிருச்சு. வாழ்க்கை சீரும் சிறப்புமா சீரழிஞ்சு போறதுக்கு அருள் புரியவாய் தாயே. கத்தியும் கேண்டிலும் பெடக்ஸ்ல வச்சிருக்காங்க. என் வாழ்க்கையை யாரும் தீ வச்சு அழிக்க முடியாது, நானே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு. எருமை மாடு உனக்கு கேக்குதான் கேடு. வாழ்க்கை அடுத்த கட்ட நாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கேக் வெட்டி கொண்டாடுங்களேன்.